வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ஆரியான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்துல வர நம்ம செல்வராகவன் ஒரு லைவ் டிவி ப்ரோக்ராமுக்கு போறாரு. அப்படி இவரு என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல கையில ஒரு கன்னோட போயிருக்காரு. உள்ள போனதும் அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், கெஸ்ட், ஹோஸ்ட் இப்படி எல்லாரையும் கன்னை வச்சு மிரட்டி, இன்னையில இருந்து அடுத்த 5 நாளைக்கு மொத்தம் 6 கொலை பண்ண போறேன். அதுல கொலை இங்க இப்போ இந்த இடத்துல நடக்க போகுது. மிச்சம் 5 கொலை அடுத்து வர 5 நாட்கள்ல நடக்க போகுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொலை. ஆனா அந்த கொலை நடக்கிற 1 ஹவருக்கு முன்னாடி யார் கொல்லப்பட போறாங்கன்ற அவங்களுடைய பேரை நானே சொல்லுவேன். முடிஞ்சா போலீஸ் இந்த கொலைகளை தடுத்து பாருங்க. இதுதான் என்னுடைய பெர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, இப்போ இங்க கொலையை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில இருக்க கன்னை வச்சு தன்னைத்தானே ஷூட் பண்ணி செல்வராகவன் இறந்து போயிடுறாரு. இப்படி இறந்து போன ஒருத்தர் எப்படி அடுத்த 5 நாளைக்கு கொலை பண்ண போறாரு? இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். கேட்கவே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஒரு பெரிய பிரைவேட் சேனல் தான் காட்டுறாங்க. அந்த சேனல்ல பொருளதிகாரம்ன்ற ஒரு லைவ் டிவி ஷோ போயிட்டு இருக்கு. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் நைனா. இவங்க ஷோக்கு வர கெஸ்ட்டுங்களுடைய முகத்தறியை கிழிக்கிறதுல இவங்க பயங்கர டேலண்ட். ஸோ அதனாலே இவங்களுடைய ஷோ பயங்கர பாப்புலர். ஏன்னா இவங்க கையில ஏதாவது ஒரு பொலிட்டிஷியன் மாட்டினார்னா லைவ் ஷோல வச்சு மக்கள் கேட்கணும்னு நினைக்கிற அந்த கேள்விகள் எல்லாம் இவங்களே சரா மாதிரியா கேள்வி கேட்டு அந்த பொலிட்டிஷியனுடைய முகத்தறியை கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஹோஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுடைய ஷோல தமிழ் சினிமால வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங் ஸ்டார் கெஸ்டா வர போறாரு. அந்த ஷோ ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பழைய வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் காலையில எந்திரிச்சு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, இவர் தாங்க இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான கேரக்டர். இவருடைய பேர் அழகர். இந்த கேரக்டர்ல நம்ம செல்வராகவன் தான் நடிச்சிருக்காரு. இவர் காலையிலே சமையல் பண்ணி அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள யாருக்கோ அதை கொடுக்கறதுக்காக போறாரு. அது யாரு என்னன்றத காட்டல. அதுக்கப்புறம் நீட்டா ரெடியாகி அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இவர் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இவர் இப்ப நேரா வீட்டுல இருந்து கிளம்பி எங்க வந்திருக்காருன்னா, படத்தோடைய ஆரம்பத்துல பார்த்தோம்ல பொருள் அதிகாரம்ன்ற ஒரு டிவி ஷோ, அந்த ஷோக்கு தாங்க பப்ளிக்கா இவர் வந்திருக்காரு. இந்த லைவ் ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. வந்திருக்க அந்த யங் செலிபிரிட்டி அவரை நம்ம ஹீரோயின் சில கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி உங்க மேல சில பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சில கான்ட்ரவர்சியான கேள்விகள் எல்லாம் கேட்க, அதுக்கு அந்த ஆக்டர், இதெல்லாம் என் பேரை கெடுக்கிறதுக்காக பரப்பப்பட்ட வதந்திகள், இதை யாரும் என் ரசிகர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆடியன்ஸ்க்கு மத்தியில இருந்து ஒரு குரல், உன்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே முட்டாள்பா, அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல். யாரான்னு பார்த்தா அது நம்ம செல்வராகவன். அவர் இப்ப கையில ஒரு கன்னோட நேரா ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மாதிரி மிரட்டுற தோணில பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆக்டர் உடனே பயந்து அங்கிருந்து ஓட பாக்குறான். பட்டுன்னு அவனுடைய காலில் ஷூட் பண்ணி, தம்பி ஓரமா உக்காருப்பா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கொலை நடக்க போகுது. ஆனா நான் உன்னை கொலை பண்ண போறது கிடையாது. இந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை நான் கொலை பண்ண போறேன். அவனுடைய பேர் நாராயண அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இந்த ஷோ ஒரு பக்கம் லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாராயணன் திடீர்னு கண்ணும் கையுமா வந்து எல்லாரையும் கதிகாலங்க வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினான ஹோஸ்ட் இருக்காங்களே அவங்க வந்து, சார் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க இப்படி வந்து த்ரிட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா இவர் ஒரு ரைட்டரா. இவர் சில கிரைம் கதைகள்லாம் எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்கக்கூடிய புக்குங்களுடைய நேம சொல்றாரு. ஒரு புக்கு கூட இவங்க படிச்சது இல்லையா. ஏன்னா என்னுடைய புக்கை இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணதே இல்லை, எனக்கு கிரியேட்டிவிட்டி இல்லையா, அதனால என்னுடைய பப்ளிஷர் என் புக்கை, என் கதைகளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் எழுதியிருக்க சில புக்ஸோடைய நேம் சொல்றாரு. அதுல ஒரு புக்கோடைய பேர் தான் ஆரியன். நான் ஒரு ஃபெயிலியரான ரைட்டர், என்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கதையை எழுதியிருக்கேன், அந்த கதையை தான் நான் நிகழ்த்த போறேன். அந்த கிரைம் கதையில மொத்தம் 6 கொலை நடக்க போகுது. அந்த 6 கொலையில முதல் கொலை இங்க நடக்க போகுது. அடுத்த 5 கொலைகள் அடுத்த 5 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை விழும். என் கையால கொல்லப்பட போற அந்த ஒவ்வொரு நபருடைய பேரையும் சரியா அவங்க சாகறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். முடிஞ்சா நீங்க அந்த கொலையை தடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த செல்வராகவன்
ஓபன் சேலஞ்ச் விடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பதட்டமா வராங்க. ஹீரோனுக்கு பின்னாடி வேலை செய்யற டைரக்டர் வந்து நீ அவர் கூட பேச்சு கொடுத்துட்டே இருமா, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைக்கோ வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு டைரக்டர் ஒரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோயின் அப்படியே செல்வராகவன் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன சார் என்னென்னவோ சொல்றீங்க, முதல்ல உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க என்னுடைய பேர் அழகர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து சுத்து போட்டுறாங்க. அப்படி சுத்து போட்டு உள்ள கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்க இந்த நபர் யார், என்ன அவருடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த போலீஸ்காரங்க சேகரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஷோவோட டைரக்டர் உள்ள வந்திருக்க இந்த ஆடியன்ஸ் மத்தியில யார் அந்த நாராயணன், ஏன்னா கொலை நாராயணன்ற ஒருத்தனை தான் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அழகர் சொல்லியிருக்காருல. சோ அந்த லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது நாராயணன்ற பேர்ல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி டைரக்டர் அதிர்ச்சி ஆகுறாரு. வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல இருக்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்கூடிய போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா உள்ள கண்ணும் கையுமா எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க இந்த அழகர் இருக்காங்க, அவனுடைய ஒரிஜினல் நேம் தான் நாராயணன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்க இப்போ உள்ள நடக்க போற அந்த கொலை தன்னைத்தானே அவன் தற்கொலை பண்ணிக்க போறானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆக அத நம்ம செல்வராகவனே ரிவீல் பண்றாரு. எஸ், எழுதியிருக்க இந்த கதையில நானும் ஒரு விக்டிம். கொலை என்ன நானே ஷூட் பண்ணிக்க போறேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் நடக்க போற அந்த 5 கொலையும் அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஹீரோ வருவான். முடிஞ்சா அந்த கொலைகளை தடுத்து பாருங்க. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்றத நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அழகர் என்கிற நாராயணன் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போயிறாரு. அவ்வளவுதான். இங்க போறாங்க இந்த படத்தோட டைட்டில் ஓபன் பண்ணா இந்த டிவி ஷோ பயங்கர வைரல் ஆகுது. அழகர் எழுதியிருக்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணதும் நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் இவரால் எப்படி அடுத்த 5 கொலைகள் பண்ண முடியும், உண்மையிலே இந்த கொலைகள்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த கேஸை ஒரு நல்ல ஆபீசர் கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்குள்ள பேசி முடிவு பண்ணி நம்பின்ற ஒரு ஆபீசரை வர வைக்கிறாங்க. அந்த ஆபீசர் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோடைய ஹீரோ. இவர் கொடைக்கானல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி தொடர் கொலைகள் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லரை ஸ்கெட்ச் போட்டு அழகா கண்டுபிடிச்சு அந்த சீரியல் கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த கேஸ்க்கு கரெக்டானவர்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அழகர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு ஹீரோ வருவான்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்தாரு. அந்த ஹீரோ நம்ம நம்பி தான். இப்ப நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்ததுமே முதல்ல இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அழகர் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவர் எழுதின புக், அதோடைய பேர்கள், அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்த 5 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலைகள் நடக்கும். கொலையாளியோட பேரை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன எல்லாத்தையுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ அழகர் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அது ஒரு பழைய வீடா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அழகரை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவர் ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல தனிமேல் தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. அவருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க, ஆனா அவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஒரு பையனும் இருந்திருக்கான். அந்த பையனுக்கும் அழகருக்கும் சுத்தமா ஆகாதான், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா வேணவே வேணான்ற மாதிரி அந்த பையன் வீட்டை விட்டே போயிருக்கான். தனக்குன்னு குடும்பம் இல்லாம அழகர் இந்த வீட்டுல தனிமையில் தான் இருந்திருக்காரு. ஒருவேளை அவருடைய தனிமையை கூட இப்படி எல்லாம் அவரை யோசிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சுக்கிறாப்புல. அண்ட் அழகர் வாழ்ந்த அந்த வீட்டு பின்னாடி எரிஞ்சு போன டைரிய பாக்குறாரு. அந்த டைரியில பாதி பேஜ் கதை எழுதியிருக்கு, மீதி பேஜ் எம்டியா இருக்கு. அந்த டைரி எடுத்து ஓரமா வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறாரு. செத்தவன் எப்படி கொலை பண்ணுவான், இதுக்கு சாத்தியமே இல்ல. அழகர் ஜஸ்ட் தனிமையில இருந்ததுனால அட்டென்ஷனுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த நாளே இந்த அழகர் சிட்டில இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் வீடியோ மூலியமா வந்து பேசுறாரு. என்ன மக்களே, செத்தவன் எப்படா வீடியோல வந்து பேசுறான்னு நினைக்கிறீங்களா? போலீஸ்க்கு கொஞ்சமாச்சும் வேலை கொடுப்போம். நான் சொன்னபடி இன்னைக்கு டே 2 இன்னும் 1 ஹவர்ல அசோக்ன்ற ஒரு நபர் கொலை செய்யப்படுவார், முடிஞ்சா தடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒரு வீடியோல வந்து பேசுறாரு. அவ்வளவுதான். அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி சென்னை சிட்டில இருக்க ஏகப்பட்ட அசோக் எல்லாரும் பீதியில ஸ்டேஷன் நோக்கி வராங்க. போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செத்து போன நபர் எப்படி வீடியோல வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டெக் டிபார்ட்மெண்ட் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அது அழகர் சாகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அந்த ஊர்ல இருக்க எல்லா ஸ்கிரீன்ஸையும் அழகர் ஹேக் பண்ணி தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. சரி, இப்போ அந்த வீடியோல அசோக்ன்ற பேர் சொல்லிருக்காரே, கொல்லப்பட போற அந்த அசோக் யாரு? நூத்துக்கணக்கான அசோக் இருக்காங்களே, இவங்கள எப்படி நாம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வயசான செக்யூரிட்டி டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு கால் பண்றாரு. இந்த போன் கால்ல இவருடைய பேத்தி தான் அட்டன் பண்றாங்க. அப்படி அட்டன் பண்ண அடுத்த செகண்டே டெலிபோன் பூத்ல இருந்த செக்யூரிட்டி வெடிச்சு சதறி ஸ்பாட்லயே இறந்து போறாரு.
அப்படி இறந்து போன அந்த நபருடைய பேர் தான் அசோக். அழகர் சொன்ன அந்த 1 ஹவருக்குள்ள அசோக்ன்ற ஒரு நபர் சிட்டில பாம்பு அடிச்சு இறந்து போயிருக்காரு. அவர் சொன்னபடியே அழகருக்கு அடுத்து அவருடைய கதையில 2வது விக்டிம், அதாவது அசோக்ன்ற அந்த நபர் கொடூரமா கொல்லப்பட்டாரு. உடனே நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. சரியா ஒருத்தர் மட்டும் சாகுற அளவுக்கு தான் அழகர் பாம்பு செட் பண்ணிருக்காரு. அந்த பாம்பு அவருக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கும்? ஒரு டீம் அனுப்பி அந்த பாம்பு யார் சப்ளை பண்ணதுன்னு சொல்லிட்டு தேட அனுப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இறந்து போன இந்த அசோக் என்ற நபர் யாரு, பர்டிகுலரா இவர் எதுக்காக அவர் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசோக்கோடைய ரூம் போய் செக் பண்றாரு. அப்படி அசோக்கோடைய ரூம் போய் பார்க்கும்போது தான் அவர் ஒரு சாதாரண வயசான செக்யூரிட்டியா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு மிலிட்டரியில வேலை பார்த்து இருந்திருக்காரு. ஒரு எக்ஸ் மிலிட்டரி, ஆனா தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அவருடைய ஃபேமிலி கூட இல்ல. காரணம், அவருடைய ஃபேமிலி அவரை ஒதுக்கி இருக்கு. இந்த எக்ஸ் மிலிட்டரி அசோக்குடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்க ஒரே பொண்ணு, அவங்களும் அவங்க ஃபேமிலியை செத்துக்காம தனியா விட்டுருக்காங்க. இந்த விரக்தியிலே இந்த அசோக்ன்ற செக்யூரிட்டி தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 2 நாளைக்கு ஒரு முறை என்னுடைய பேத்தி கூட பேசுறதுக்காக இந்த போன் பூத்துக்கு வந்துதான் ரெகுலரா வந்து பேசுவாராம். சோ இவருடைய ரொட்டீனை அழகருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த போன் பூத்துக்குள்ள பாம்பு வச்சு இந்த அசோக்ன்றவரை கொண்டு இருக்காரு. ஆனா என்ன மோட்டிவ்? இவர் ஒரு சாதாரண எக்ஸ் மிலிட்டரி, ஃபேமிலியால ஒதுக்கப்பட்டவர். சோ இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல தன்னைத்தானே தற்கொலை பண்ணி இறந்து போன அழகரும் வாழ்க்கையில தோத்து போய் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கவர், மனைவி இழந்துட்டு பையன் கூட மதிக்காம விட்டு போயிட்டு அந்த விரக்தியில பல வருஷமா வீட்டுல தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் அழகர். அவரை மாதிரியே இருக்கிறவர் தான் இந்த எக்ஸ் மிலிட்டரி அசோக்கும். சோ அழகர் அடுத்த நாள் கொலை பண்ண போற நபரும் இதே மாதிரி 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபேமிலி தனியா தவிக்க விட்ட ஒரு லோன்லி பர்சனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு டே 3 கண்டிப்பா அழகர் அசோக் அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு வேர்ல்ட் பர்சனை தான் அவர் கொலை பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இங்க தாங்க ஒரு கதையில ஒரு ட்விஸ்ட். திரும்பவும் நம்ம அழகர் பப்ளிக் மத்தியில எல்லாருக்கும் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல இன்னைக்கு நான் 8 மணிக்குள்ள கொலை பண்ண போற அந்த நபருடைய பேர் ரசியா அப்படின்றாரு. ரசியான்றது ஒரு முஸ்லிம் பொண்ணுடைய பேர். ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்ல. 50 வயசு மேல இருக்கக்கூடிய ஒரு ஓல்ட் மேனை தான் இவர் கொலை பண்ண போறான்னு பார்த்தா திடீர்னு இப்போ ஒரு பொண்ணுடைய பேரை சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்ண போறன்றாரு. ரசியான்றவங்க யாரு, அவங்களுடைய உயிரியாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சிட்டில ரசியான்ற பேர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா இயங்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஸ்டேஜ்ல பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த ரசியா. அவங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு மூக்குல ரத்தம் வழிஞ்சு ஸ்பாட்ல அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போறாங்க. உடனே நம்ம ஹீரோ இறந்து போன ரசியாவோட இடத்த வந்து பாக்குறாரு. அவங்க டான்ஸ்க்கு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டிருக்காங்க. எப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அப்பெல்லாம் தான் இந்த மேக்கப் போடுவாங்களாம். இது அவங்களுடைய ரொட்டீனா இருந்திருக்கு. அவங்க போட்ட அந்த மேக்கப் கிட்ல இருந்த லிப்ஸ்டிக்ல சைனட் கலந்துருக்கு. அதோட எஃபெக்ட்ல தான் அவங்க இறந்துருக்காங்க. இந்த ரசியான்றவங்களுடைய கொலையையும் நம்ம அழகர் பக்காவா ப்ரீ பிளான்டா பண்ணிருக்காரு. அவர் சொன்ன 3 நாள்ல அவரோட சேர்த்து 3 கொலையை பண்ணிட்டாரு. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோவால ஏன் இந்த கொலைகள்லாம் நடக்குது, எந்த பேட்டர்ன்ல இவரு ஆட்களை செலக்ட் பண்றாரு, இதெல்லாம் தாண்டி ஒரு செத்து போன நபர் எப்படி இவ்வளோ பக்கா பெர்ஃபெக்ட் கொலைகள் பண்ண முடியும், இப்படி பல கேள்விகளோட நம்ம ஹீரோ குழப்பத்துல நிக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கு அப்புறம் தாங்க இந்த பாடத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வெலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போதுதான் படத்துடைய ஆரம்பத்துல லைவ் டிவி ஷோல சாகிறதுக்கு முன்னாடி அழகர் கூட இன்ட்ராக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசுறாங்க. அப்படி அவங்க பேசிக்கும் போது தான் அவர் எழுதின கிரைம் கதைகள்லாம் இவங்க படிச்சுதா சொல்றாங்க. அந்த கதைகள் எல்லாமே பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன அவருடைய புக்ஸ்ல ஆரியன்ற ஒரு புக்கை மட்டும் நான் படிக்கல, ஏன்னா அந்த புக்கை அவர் பப்ளிஷே பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இது கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இப்ப அவர் பண்ணிட்டு இருக்க அந்த கொலைகளுக்கும் அவர் எழுதுனதா சொன்ன அந்த ஆரியன் என்ற அந்த புக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதேதான் டே 4 திரும்பவும் நம்ம அழகர் தானு பப்ளிக்கு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு. இன்னும் 1 hourல யுவராஜ் என்ற ஒருத்தர் சாக போறாரு, அவர் தான் என்னுடைய அடுத்த விக்டிம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பக்கம் நம்ம ஹீரோவா கூனி குறுகி நிக்கிறாப்புல. நடா இது செத்து போன ஒருத்தன் அவன் சொன்னபடியே செத்ததுக்கு அப்புறமும் அடுத்தடுத்த நாள் கொலை நடந்துகிட்டே இருக்கே. இன்னைக்கு டே 4 இந்த கொலையும் நம்ம தடுக்கலனா பப்ளிக் மத்தியில ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப மும்முரமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஆரம்பத்துல அழகர் போன் பூத்துல பாம்பை வச்சு தானே அசோக்ன்ற நபரை கொலை பண்ணாரு.
பண்ணாரு. அந்த பாம் யார் சப்ளை பண்ணிருக்கான்ற விஷயம் இன்வெஸ்டிகேஷன் மூலமா தெரிய வந்திருக்கு. அந்த பாம்பை சப்ளை பண்ணவன ஹீரோ சேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாப்ல. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் அவன் காசிமேட்ல ஒரு பெரிய கேங்ஸ்டருடைய தம்பியா இருக்கான். அவனோட பேர் கண்ணன். இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் எல்லாம் ஸ்மகிள் பண்ணி கொடுக்கறத அவனுடைய வேலையை வச்சிருக்கான். அந்த கண்ணன்ன்றவன் நம்ம ஹீரோ போய் கேட்ச் பண்ணி செத்து போயும் கொலைகள் பண்ணிட்டு இருக்க இந்த அழகர் உன்னை வந்து சந்திச்சானா, உன்கிட்ட இந்த பாம் வாங்கும்போது அவன் வேற என்னென்னலாம் கேட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கண்ணன்ன்றவனை போட்டு பொழந்து கேட்க அவனும் பயத்துல எல்லாத்தையும் வளர ஆரம்பிக்கிறான். சார், இந்த அழகர்ன்றவன் சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் என்ன வந்து பார்த்தான். என்கிட்ட முதல்ல கொஞ்சம் பாம் கேட்டான், அதுக்கப்புறம் சைனட் கேட்டான். பணம் அதிகமா கொடுக்குறான்னு தான் நானும் எல்லாத்தையும் சப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் 2 கெமிக்கல்ஸையும் கேட்டான். அந்த கெமிக்கல்ஸ் என்கிட்ட இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கண்ணன் சொல்ல, சோ அடுத்த கொலையும் சேம் முதல்ல நடந்த அதே கொலை பேட்டர்ன்ல கொல்லப்பட போற விக்டிம்கே தெரியாம அவங்க சாக போறாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இன்னும் 1 hourல சாக போற அந்த யுவராஜ் அது யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வலைவீசி தேடுறாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லா யுவராஜுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அன்னைக்கு முழுக்க யாரும் சாகல. முதல் முறையா அழகர் தோத்துருக்கான். அப்பாடா, எப்படியோ ஒருத்தனை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க பெருமூச்சு உரத்துக்குள்ளவே அடுத்த நாள் காலையிலே கடலுக்கு போன யுவராஜ்ன்ற ஒருத்தன் நேத்து தண்ணிக்குள்ள டீப் டைவிங்ல இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஸ்பாட்ல இறந்திருக்கான். நேத்து அவன் கடலுக்கு போனதுனால அவன் இறந்த செய்தி யாருக்குமே நேத்து தெரிய காணும். இன்னைக்குதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வந்திருக்கு. உடனே இறந்து போன அந்த யுவராஜ்ன்றவன் யாருன்னு நம்ம ஹீரோ தேடி போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அந்த யுவராஜ்ன்றவரு ஒரு சமூக ஆர்வலரா இருந்திருக்காரு. கடலுக்குள்ள குப்பைகளை கொட்டுறதெல்லாம் எதிர்க்கிறவரு. நேத்து கூட கடலுக்குள்ள ஒரு டீப் டைவ் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக தண்ணிக்குள்ள இருக்கும்போது தான் அவர் சிலிண்டர் முழுக்க 100% ஆக்சிஜன் இருந்தனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்த்து 100% ஆக்சிஜன் இருந்தா அவர் ஏன் சாக போறாரு, இதுக்காக மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர்ஸ் எப்பவுமே நம்ம ஆக்சிஜன் பிளஸ் நைட்ரஜன் மிக்ஸ் ஆயிருக்க அதுதான் நம்ம சுவாசிப்போம். 100% ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது நுரையீரலை பிளாக் பண்ணி மூச்சு அடிச்சு இறந்துருவாங்க. ஸோ இப்படிதான் அழகர் யுவராஜ் என்ற அந்த சமூக ஆர்வலர் டீப் டைவிங் போக போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சிலிண்டர்ல 100% கேஸை ஃபில் பண்ணி தண்ணிக்குள்ளே அவருடைய கதையை முடிச்சிருக்கான். என்ன பண்ணாலும் அவன் பண்ணிட்டு இருக்க இந்த கொலைகளை நம்மளால தடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக தொடர்ந்து 4 நாளா நடந்துட்டு இருக்க இந்த கொலைகள், கொல்லப்பட்டு இருக்க அவங்களுடைய பேர், அதெல்லாம் நம்ம ஹீரோ எழுதி வச்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ கிடைக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருக்க இந்த கொலைகளுக்கெல்லாம் புள்ளியார் சொல்லி போட்ட அழகர் அவர் தானே முதல்ல தன்னை ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாரு. சோ முதல்ல அவருடைய பேர், அடுத்ததா அசோக், 3வதா ரசியா, 4வது யுவராஜ். இப்படி இறந்து போன இவருடைய பேருடைய முதல் லெட்டர்ஸ் வரிசைப்படுத்தி பார்த்தா AARY வேர்டை கம்ப்ளீட் பண்ணா ஆரியன், AARYAN. இந்த ஆரியன்ற புக்கை தான் அழகர் பப்ளிஷே பண்ணிருக்க மாட்டாரு. சோ இப்போ இவர் பண்ணிட்டு இருக்க இந்த கொலைகள் எல்லாமே ஆரியன் என்ற பர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரி. ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அடுத்த நாள் சாக போறவங்களுடைய முதல் லெட்டர் ஏல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த 2 விக்டிமோடைய முதல் லெட்டர் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்னு ஏ, இன்னொன்னு என். ஆனா யாரு என்ன எதுவுமே தெரியல. வெறும் முதல் லெட்டரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இறந்து போன இந்த 4 பேருக்குள்ள ஏதாவது ஒற்றுமை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோணத்துல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அழகருக்கு அப்புறம் முதல்ல கொல்லப்பட்ட அசோக்ன்ற அந்த செக்யூரிட்டி ரெகுலரா தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு முறை போன் பூத்துல இருந்து போன் பண்ணுவாரு. 2வதா இறந்து போன ரசியா இருக்காங்களே, அவங்க ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவங்க ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களை எதிர்த்து அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் எப்படி பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த டான்ஸ் கிளாஸை மூடி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா இறந்து போன யுவராஜ் அவர் ஒரு சமூக ஆர்வலரா இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சமூகத்தோடு ஒன்றி இருக்காங்க. இந்த கோணத்துல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டே 5 காலையில ஒரு பார்க்ல கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு துப்புரவு தொழிலாளி லேடிக்கு அந்த பார்க்கோடைய பெஞ்சு கீழே ஒரு மொபைல் போன் கிடைச்சிருக்கு. அந்த மொபைல் போன் வேற யாரும் இல்ல, அழகருடையது. அதுல அவரு டைமிங்கை செட் பண்ணிட்டு இன்னைக்கு யாரை சாகடிக்க போறாருன்ற அந்த பேரை ரிவீல் பண்ணக்கூடிய வீடியோ லோட் பண்ணி வச்சிருக்காரு. எப்பவுமே அழகர் அவர் சாகடிக்க போற அந்த விக்டிமோடைய பேரை சரியா 1 hour முன்னாடி தான் வீடியோ மூலமா வந்து ரிவீல் பண்ணுவார். ஆனா இந்த முறை உங்களுக்கு காலையிலே கிடைச்சிடுது. அப்படி கிடைச்ச அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ படி அடுத்ததா சாக போறவங்களுடைய பேர் ஆஷா. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ வேகமா செயல்படுறாரு. நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஆரம்பத்துல நடந்த அந்த கொலைகளை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் ஒரு வகையில சமூகத்தோடு ஒன்றி இருக்காங்க. இன்னைக்கு இவர் சாகடிக்க போறதா சொல்லியிருக்க அந்த ஆஷான்றவங்க கண்டிப்பா அவங்களும் இந்த பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகக்கூடிய லேடியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போனதுல ஆஷான்ற ஒரு நர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களும் ஒரு வகையில சமூக ஆர்வலர். அவங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறவங்க தான் இந்த ஆஷான்றவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ரொம்ப தனிமையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து சரியா 1 year ஆயிடுச்சு. சோ அவருடைய கல்லறைக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்துறதுக்காக கையில ஒரு மெழுகுவத்தியோட இந்த ஆஷான்றவங்க நேரா அவங்க ஹஸ்பண்டோடைய கல்லறை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களை தேடி அவங்களை எப்படியாச்சும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வேகமா வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா கல்லறைக்கு முன்னாடி ஆஷா நின்னுக்கிட்டு
மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு இறந்து போன தான் ஹஸ்பண்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஆஷாக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்காங்க. உடனே அவங்கள சேஃப் கார்ட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்கள சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக கார்ல ஏத்துறாரு. அப்படி ஏத்தி விடும் போது ஹீரோ கையில ரத்த துளி இருக்கிறத பாக்குறாரு. உடனே ஓடி வந்து காருக்குள்ள ஏத்தி விட்ட ஆஷா வந்து பாக்குறாரு. அவங்களுடைய மூக்குல இருந்து அப்படியே ரத்தம் ப்ளீட் ஆகி ஸ்பாட்லயே அவங்களும் இறந்து போறாங்க. அவங்களுடைய இறப்புக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்டோடைய கல்லறைக்கு முன்னாடி ஏத்தி வச்ச அந்த மெழுகுவத்தி, அதுல இருந்து வந்த பாய்சனஸ் புகையினால தான் அவங்க இறந்திருக்காங்க. இந்த 5வது கொலையும் நம்மளால தடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இருந்தாலும் கடைசி விக்டிம் என்னன்ற வேர்ட்ல ஆரம்பிக்கிற ஒருத்தரை தான் கொலை பண்ண போறான். அந்த உயிரியாச்சும் நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ ஒரு முழு வேகத்தோட இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல தான் அழகருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டான்ற விஷயம் ஆரம்பத்துல இவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல. அந்த பையன் போலீஸ் பிடியில மாட்டிக்கிறான். அவனை நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாப்புல. இறந்து போன உன் அப்பா அழகர் எப்படிப்பட்டவர், உனக்கும் உங்க அப்பாக்கும் ஆகாதாமே, என்ன பிரச்சனை, ஏன் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு அந்த அழகருடைய பையன், என் அப்பா ஒரு மாதிரி சார், எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமா யோசிப்பாரு. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் டோட்டலா ஒரு மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாரு. அவர் எழுதின அந்த கதைகள் நாவல் அதெல்லாம் என்ன படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவாரு. நான் ஒரு கதை கூட படிக்கல. ராத்திரி ஆனா அவர் தூங்க மாட்டாரு, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவாரு. வரும்போது உடம்பு ஃபுல்லா ஒரே சேரும் சகதியுமா கையில மம்முட்டியோட வருவாரு. நான் அவர்கிட்ட சரியா பேச மாட்டேன் சார், அவர் ஒரு மாதிரி, அதனாலே நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அவர் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோ ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. டே 6 இன்னைக்கு தான் தி பெர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி அழகர் திரும்பவும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்படி ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோல போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். நேற்று பார்க்ல அழகருடைய ஒரு போன் கிடைச்சிச்சுல, அதுவே அழகருடைய பிளான் தான். பார்க்க கிளீன் பண்ணக்கூடிய லேடி ரெகுலரா அங்க வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஒரு குப்பையை கூட விட மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க கண்ணில் அந்த போன் மாற்ற அந்த போன் நேரா போலீஸ் கிட்ட வரும். போலீஸ்க்கு இன்னைக்கு யார் சாக போறாருன்ற அந்த பேர் முன்னாடியே தெரியணும். இது எல்லாமே அழகர் போட்ட பிளான் தான். அதையும் இன்னைக்கு கிளைமேக்ஸ் வீடியோல தலைவன் அழகர் போலீஸை பார்த்து ரொம்ப நக்கலா, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், கதையில கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த உங்க கூட விளையாடினேன். அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னுடைய பெர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எழுத கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா ரிசர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த கதையை எழுதியிருக்கேன். இந்த கதையில வரக்கூடிய கதை மாந்தர்கள் ஹீரோ உட்பட நான் என்ன நினைச்சு எழுதணும் அதபடி தான் நடப்பான். அதே மாதிரிதான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல சொல்லிக்கிட்டு டைரக்டா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றபடி, இந்த நேரத்துக்கு நீங்க இன்னைக்கு யார் சாக போறா அவங்களுடைய முதல் லெட்டர் என்ன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன நம்பி, கரெக்டா? சோ இன்னைக்கு சாக போறவங்களுடைய பேரை நான் ரிவீல் பண்ண போறது கிடையாது. இந்த க்ளூ மட்டுமே வச்சு கண்டுபிடிங்க நம்பி அப்படின்ற மாதிரி டைரக்டா நம்ம ஹீரோவுடைய பேரை சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. உடனே டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ சுத்து போட்டுட்டு, நம்பி சார் எங்களுக்கு என்னவோ அவன் உங்களை தான் அடுத்து டார்கெட் பண்ணிருக்கான்னு தோணுது. அவன் எப்படி கரெக்டா இந்த வீடியோல உங்களுடைய பேரை சொல்றான். சோ இன்னைக்கு டே 6 கடைசியா சாக போறது நீங்க தான், உங்களை தான் கொலை பண்ண போறான். நீங்க சாக கூடாது, உங்களை மட்டும் அவன் கொன்னுட்டான். பப்ளிக்க பாதுகாக்க வேண்டிய போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிரும். சோ அதனால உங்களை தான் முதல்ல நாங்க பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்ல அது கேட்டிருக்க நம்ம ஹீரோவா, ஐயோ சார் வீடியோல அவன் சொல்லிருக்கூடிய அந்த நம்பி வேற யாராவது கூட இருக்கலாம், அது ஒரு கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம். எனக்கு என்னவோ அவன் என் பேரை சொல்லி டைவர்ட் பண்ணி வேற யாரையோ தான் அவன் கொலை பண்ண போறான். இந்த கடைசி கொலையாச்சும் நம்ம எப்படியாச்சும் தடுத்து ஆகணும். சோ தயவு செஞ்சு என் போக்குல என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லாஸ்டா வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ நம்ம ஹீரோ திரும்ப பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அந்த வீடியோல நம்ம ஹீரோ ஒரு க்ளூ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன க்ளூனா, அழகர் பேசி ரிலீஸ் பண்ணிருக்கூடிய அந்த வீடியோவுடைய கார்னர்ல ஒரு எரிஞ்சு போன டைரி இருக்கிறத பாக்குறாரு. இந்த டைரிய படத்துடைய ஆரம்பத்துல அழகர் வீட்டு பின்னாடி அந்த எரிஞ்ச டைரி கிடைச்சிருக்கும். சோ உடனே இப்போ அந்த எரிஞ்ச டைரிய கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் டைரியோட கடைசி 2-3 பேஜ் எம்டியா இருக்குல்ல, ஆனா அதுக்கு பின்னாடி லைட்டரை வச்சு நெருப்பு காட்டும் போது இன்விசிபிளா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இன்விசிபிள் இங்க்ல எழுதியிருக்காரு போல. அதுலதான் அழகர் ஒவ்வொரு கொலையும் எப்படியெல்லாம் அவர் பண்ண போறான்றத மொத்த ஸ்கெட்சும் எழுதி வச்சிருக்காரு. கடைசியா அவர் பண்ண போற அந்த கொலை, அதுல சாக போற அந்த விக்டிம் அவங்க அவருடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. எஸ், அழகருடைய வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வேகமா அந்த வீட்டுக்கு ஓடி போறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு கட்டில நகர்த்திட்டு பார்த்தா பேஸ்மெண்ட் குள்ள இறங்கி போறதுக்காக ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அப்படி உள்ளுக்குள்ள போனா கீழே ஒரு பெரிய டனலே இருக்கு. அந்த டனலுக்குள்ள தான் அழகர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் ரூமையே ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ரூம்குள்ள என்டர் ஆனதுமே நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. அப்படி அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள மாட்டினதும் ஆப்போசிட்ல அழகர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு வீடியோ பிளே ஆகுது. அப்படி பிளே ஆகுற அந்த வீடியோல, வா நம்பி கண்டிப்பா நீங்க வந்து மாட்டவேன்னு எனக்கு தெரியும்,
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டிப்பா இங்க வருவார்னு அழகருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இப்படி ஒரு செட்டப் பண்ணிருக்காரு. சோ அழகர் சாகடிக்க போற அந்த கடைசி நபர் என்னன்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆக போற நம்ம ஹீரோவனை நம்பி இவர் இப்ப நல்லா அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அவர் மாட்டிட்டு இருக்க அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள அவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபில் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பக்கம் ஹீரோடைய டீமும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அழகருடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா ஹீரோடைய டீம் இன்னமும் அவர் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த டனல் கண்ணாடி பாக்ஸ் எதையுமே கண்டுபிடிக்கல. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முழுகி சாக போறாரு. கரெக்டா அழகர் சொன்ன அந்த 1 hour டைம் முடியுது. ஹீரோடைய மூச்சு நின்னு போச்சுன்னு பார்த்தா டப்புனு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்த இரும்பு லைட்டர் எடுத்து கண்ணாடியை பிரேக் பண்ணிட்டு கடைசி நொடியில உயிர் பிழைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ உயிர் பிழைச்சதும் ஹீரோடைய டீம் கீழே வந்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இல்ல என்னன்ற பேர்ல இங்க வேற யாரையோ இவன் சாகடிக்க வச்சிருக்கான், அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அறையில தேடும் போதுதான் டனலுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. ஹீரோ ஃபுல்லா தண்ணி ஃபில்லா இருந்த அந்த கண்ணாடி பாக்ஸை பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்து விழுந்தார்ல, அதுல இருந்து லீக் ஆன அந்த தண்ணி எல்லாம் ஒரு பக்கமா சரிஞ்சு போயிட்டு இருக்கு. இங்க போதும் சொல்லிட்டு அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டே போனா டனலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட்டை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்களுடைய பேர் நளினி. எஸ், அந்த லாஸ்ட் லெட்டர் என் ஃபார் நம்பி இல்லைங்க, நளினி. அவங்களும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் உமன்ஸோட ரைட்ஸ்க்காக போராடுறவங்க. அவங்கள கொல்ற பிளான்ல தான் அழகர் இருந்திருக்காரு. அவங்க சாகறதுக்குள்ளவே அவங்க மூச்சு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த நளினின்ற டிரான்ஸ்ஜெண்டரை காப்பாத்திடுறாங்க. நல்லபடியா கடைசி உயிரை காப்பாத்தியாச்சு. ஒரு வழியா அழகர் கொல்ல போன போறதா சொன்ன அந்த 6 விக்டிம்ல ஒரு உயிரையாச்சும் காப்பாற்றணும்ன்ற அந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த கொலையெல்லாம் நான் ஏன் பண்ணோம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இத இறந்து போன அழகரே திரும்ப இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுவும் ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான். அந்த வீடியோ மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, இறந்து போன இவங்க எல்லாருக்குள்ளயும் காமனா இருக்கிறது இவங்க எல்லாருமே சமூகத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சவங்க. ஆனா இவங்களை யாரையுமே நீங்க ஒரு மனுஷனா கூட மதிச்சது இல்ல. ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கோ இல்ல சினிமாக்காரங்களுக்கோ ஏதாவது நடந்தா கொந்தளிக்கிற நீங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி உண்மையான ஹீரோக்களை நம்ம கொண்டாட மறந்துடுறோம். இவங்க எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, இவங்களால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அலட்சியத்துல இவங்கள மாதிரி சமூக ஆர்வலர்களை நீங்க திரும்பி கூட பாக்குறது இல்ல. எல்லாரும் இவங்களை திரும்பி பார்க்கணுன்றதுக்காக தான் இவங்க எல்லாரையும் நான் கொன்னு தியாகி ஆக்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் கொல்லப்பட்ட இந்த விக்டிம்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சாவ தேடிட்டு போனவங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. கொல்லப்பட்ட அந்த 6 பேருமே அவங்களுடைய சொந்த குடும்பத்தால இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வாழ்றதுலயும் விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் அவங்களுக்கு இந்த இறப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அழகர் தான் பண்ண அந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரு க்ளோஷர் கொடுக்குறாரு. இனிமேலாச்சு உங்களை சுத்தி உங்களுக்காக இந்த சமூகத்துல இறங்கி வேலை செய்யற எல்லாரையும் மதிங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அழகர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோ என்னதான் அழகர் அவர் பண்ண இந்த கொலைகள் எல்லாத்தையும் நியாயப்படுத்தினாலும் இது சரியே இல்ல, தப்பு தான். போலீஸா பார்த்தா இது கிரைம், ஒரு மனுஷனா பார்த்தா இது எல்லாமே தவறு. அவருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவர் இந்த வீடியோல சொல்லியிருக்கபடி இந்த கேஸ் மூலியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிஜ ஹீரோக்களை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம அழகர் ஹீரோ நம்பிய 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம பண்ண போற அந்த பெர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரிக்கு கரெக்டான ஹீரோனா அது இவன் தான் அப்படின்ற மாதிரி அப்பவே இவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அப்படியே இதெல்லாம் ரிவீல் பண்ணி கடைசியா அந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்டா இருந்துச்சா? ட்விஸ்டாலாம் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.